இங்க ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாவும் வெளிய போ சொன்னதுனால, அப்பவும் பார்த்தீங்கன்னா சோகமா வெளிய வந்தது தான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, எந்த மூஞ்ச வச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வந்த? அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவ திட்டியும், நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. அதே நேரம் துபையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க, ஓனர் அப்பவும் பார்த்தீங்கன்னா, என்ன ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லி கான்ட்ராக்ட் பேப்பர ரெடி பண்ணி கொண்டு வந்ததே நீங்க தான். இப்ப நீங்களே நான் போறதுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாவுக்கு கான்ட்ராக்ட் பேப்பர் ஞாபகம் வந்து அது எங்கன்னு கேட்டு வாங்கி, நேரா ரக்ஷித் கிட்ட போயிட்டு, என்ன அப்படிலாம் நீங்க ஒண்ணும் வேலைய விட்டு தூக்க முடியாது. ஆல்ரெடி நீங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க. அதனால நீங்க என்ன வேலைய விட்டு தூக்கணும்னா, கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு, நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வேலையில வந்து உட்காந்துருவாங்க. எங்க ஊர்மிளாவும் பார்த்தீங்கன்னா, மாலதி கிட்ட வந்து, நல்ல பையன் உன் பொண்ணுக்கு கிடைக்கிறதா இருந்து, அதையும் நீ கெடுத்துட்ட. இனிமே அவளுக்கு எப்படி வாழ்க்கை அமைய போகுது? இனிமேலாம் என் பொண்ணோட வாழ்க்கைய நம்பி நான் இருக்க முடியாதுப்பா. என் பொண்ணுக்கு நான் வேற இடத்துல பையன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்பிருவாங்க. இங்க ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு சாயா கேக்கையும், உடனே நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித்துக்கு எந்த மாதிரி டீ பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதே நேரம் அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்பும் பார்த்தீங்கன்னா, டீ எடுத்துட்டு வந்தது தான். ரக்ஷித் பார்த்தீங்கன்னா, நான் டீ குடிக்கிறதே விட்டுட்டேன். இனிமே நான் காஃபி குடிக்கிறதா இருக்கேன். அதே மாதிரி யாருக்கு என்ன வேலையோ அந்த வேலைய மட்டும் செய்யுங்க சொல்லிட்டு, நம்ம அப்பாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிருவாங்க. இங்க விவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பு கிட்ட நீங்க வந்து வீவரா இருந்திருக்க கூடாது. நல்ல நடிகையா இருந்திருக்கணும். ஏன்னா நேத்து வரை இந்த ஆஃபீஸ் விட்டு போறேன்னு சொன்னீங்க. ஏன்னா அண்ணன் உங்கள போக விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு. இன்னைக்கு அவங்க போக சொன்னா, நீங்க கான்ட்ராக்ட் பேப்பர கையில குடுத்து கேமே மாத்திட்டீங்க பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாம விவான்னு பார்த்தீங்கன்னா, மரியாதை இல்லாம பேச, அப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் உன்ன என் தம்பி மாதிரி நெனச்சிருந்தேன். என் நம்பிக்கைய உடைச்சிட்டலன்னு கேட்க நான் உங்க நம்பிக்கைய உடைச்சிட்டேனா? என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, 6 பேர சொன்னது மட்டும் இல்லாம, எதுக்காக அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேன்? என்னது நான் அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேனா? அவ தான் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப கூட அவ தான் ஃபோன் பண்றா பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன காட்டுனதான், உடனே அப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போட சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நம்ம 6 பேசுறது தெரிஞ்சுக்கிட்டு 6 மேல தான் தப்புங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி விவான்னு பார்த்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி எங்கள விட்டு தள்ளியே இருங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம, இனிமே 6 எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருவாங்க. அதே நேரம் அப்பவும் பார்த்தீங்கன்னா கோபமா வீட்டுக்கு வந்துட்டு, நம்ம 6 கிட்ட என்னது விவா உன் பின்னாடி சுத்தினானா? அதுவும் பொய்யி. அப்புறம் எனக்காக தான் உன் கல்யாணத்த நிறுத்தினேன்னு சொன்ன பாரு, அது கூட பொய். உடனே ஆர்வம் பார்த்தீங்கன்னா, நான் விவான காதலிக்கிறேன்னு சொல்ல, இப்போ நீ சொல்றியே இது கூட பொய். நீ விவான இல்ல, விவான் கிட்ட இருக்க பணத்த தான் காதலிக்கிற. ஆனா ஆர்வம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் காதலிப்பாங்க. விவான் கிட்ட எல்லாமே இருக்கு. அந்த ரோகன் மாதிரி மிடில் கிளாஸ் பையன கட்டிக்கிட்டு, என் வாழ்க்கைய உன்ன மாதிரி கெடுத்துக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு புடிச்ச வாழ்க்கைய தேர்ந்தெடுக்க எனக்கு உரிமை இருக்கு. அதனால நான் விவான தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல, ஆனா அப்பவும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. பேசாம பாவம் உன்னையே நம்பிக்கிட்டு ரோகன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிரு. இல்ல உன்ன பத்தின எல்லா உண்மையும் நான் விவான் கிட்ட சொல்லிருவேன்னுட்டு நம்ம 6 கிட்ட சொல்லுவாங்க.